வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்பொங்கல் சாம்பார் தாங்க. அதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 3/4 டம்ளருக்கு பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு பருப்புக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பையும் அரிசியும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் அதுதான் தண்ணி அளந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சாம்பார் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பில் தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு தக்காளியை நீங்கள் பருப்போடையே வேக போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் நூக்கலும் கத்திரிக்காயும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். என்ன காய், பீன்ஸ், கேரட்டு என்ன காய் இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் அதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் அடுப்பில் விட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிச்சம் பண்ணிடலாம். நான் அதில் நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு தாளித்து பொங்கலில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நீங்கள் இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. நான் இஞ்சியெல்லாம் சேர்க்கலை. இஞ்சி இருந்தால் இஞ்சி ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் சாம்பார் ரெடி. சாம்பாரை தாளிச்சுக்கோங்க. லாஸ்ட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டிங்கன்னா நம்ம பொங்கல் ரெடி. இந்த பொங்கல் பச்சரிசியில் பண்ணால் நல்லா இதாக இருக்குங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு குழஞ்சி நல்லா வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட்